மைசூரும் ஆங்கிலேய ஆட்சி விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பும். ஹைதர் அலியின் தலைமையில் மைசூர் சமஸ்தானம் தென்னிந்திய வரலாற்றில் மிகப்பெரிய எழுச்சியை பெற்றது. இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி விரிவாக்கத்திற்கு எதிராக ஹைதர் அலியும் அவரது மகன் திப்பு சுல்தானும் முக்கிய பங்காற்றினர். 1761 ஹைதர் அலி மைசூர் சமஸ்தானத்தின் ஆட்சியாளரானார். உண்மையான மேலும் அவர் ஆங்கிலேயருக்கு வலிமை மிக்க எதிரியாகவும் திகழ்ந்தார். முதல் ஆங்கிலேய மைசூர் போர் 1767 முதல் 1769 வரை. காரணங்கள்: ஹைதர் அலியின் வளர்ச்சி, அவர் பிரெஞ்சுக்காரர்களிடம் கொண்டிருந்த நட்புறவு ஆகியன ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் எதிர்ப்புக்கு காரணமாயின. ஹைதர் அலிக்கு எதிராக மராத்தியர்கள், ஹைதராபாத் நிசாம், ஆங்கிலேயர்கள் இணைந்து முக்கூட்டணியை ஏற்படுத்தினர். போரின் போக்கு: தளபதி ஜோசப் ஸ்மித் தலைமையிலான ஆங்கில படை உதவியுடன் ஹைதராபாத் நிசாம் 1767 இல் மைசூர் மீது படையெடுத்தார். ஆங்கில படையை ஹைதர் அலி தோற்கடித்து மங்களூரை கைப்பற்றினார். மார்ச் 1769 மாதம் ஹைதர் அலி மதராஸ் மீது படையெடுத்தார். இதனால் ஆங்கிலேயர்கள் ஏப்ரல் 1769 4 இல் ஹைதர் அலியிடம் ஓர் உடன்படிக்கை செய்து கொண்டனர். மதராஸ் உடன்படிக்கை 1769. போரின் உடன்படிக்கை முடிவில் செய்து கொள்ளப்பட்டது. போருக்கு பகுதிகளை முன்னர் திரும்பப் பெற்றனர். மதராஸ் அதன்படி இருந்த இருதரப்பினரும் மற்ற நாடு தாக்கும் பட்சத்தில் ஒருவருக்கொருவர் உதவி செய்வது என உறுதி செய்து கொள்ளப்பட்டது.